வெல்கம் டு ஆசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குருமா பண்ண போகிறோம். அது வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நிறையா எடுக்கணும். 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா தக்காளி வந்து 4 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு சொல்கிறேன். இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பூண்டு பல், காஞ்ச மிளகா, கேஷ்யூ நட் கொஞ்சமாக திக்னஸ் வர்றதுக்காக எடுத்துக்கிறோம். சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 லவங்கம், ஒரு பட்டை துண்டு, அப்புறம் தேங்காய், இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். பச்சை மிளகாவும் வரமிளகாவும் நம்ம தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து சுடு தண்ணியில் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு பாதி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, பட்டை, 2 லவங்கம், காஞ்ச மிளகா 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிளகா பொடி ஆட் பண்ணாமல் ஒயிட் குருமாவும் செய்யலாம். அது நீங்கள் பச்சை மிளகா, நம்ம ஒரு மசாலா அரைச்சோம் இல்லையா, அது கூட நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் ஒயிட் குருமாவாக ஆகிடும். மிளகா பொடியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த அரைச்ச விழுதும் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயில் இந்த மசாலாவோட நல்லா வதக்கிடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிட்டு இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சிருந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 விசில் கொடுத்து நம்ம இறக்கிக்கலாம். நம்ம 2 விசில் விட்டு இறக்கிட்டோம். இப்போ இதில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடர் கொஞ்சமாக மேலே இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பரோட்டா கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பரோட்டா கூட இல்லை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் திக்னஸாக உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் கூட கொஞ்சம் உடச்ச கடலை ஒரு டீஸ்பூன் உடச்ச கடலை போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்காகவும் கிடைக்கும். எனக்கு இப்படி பிடிக்குன்றதுனால நான் உடச்ச கடலை ஆட் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.